morning students. Today we are going to see about the remaining last class we see about the property of physical properties of metal. These three things are last class we see not seen. Okay, now we are going to see the remaining properties of metals. Okay, first is ductility. Metals can be drawn into thin wires. This property of metal is called ductility. Example, copper wires and aluminium wires. And you can write there aluminium wires நீங்க எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ductility அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ metals you can take any metal. ஓகேவா? ஏதாச்சும் ஒரு metal எடுத்துட்டு அந்த மெட்டலை வந்து நீங்க wire மாதிரி உங்களால அதை வந்து மேக் பண்ண முடிஞ்சா that property is called ductility. ஓகேவா? For example, copper wire. இப்போ நம்ம நார்மலா யூஸ் பண்ற காப்பர் வயர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வீட்ல வந்து வேஸ்டா இருக்கிற வயரை வந்து நீங்க கட் பண்ணி பாத்தீங்க அந்த மேல இருக்கிற green and red கலர் அந்த மேல பிளாஸ்டிக்கை கட் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா காப்பர் வயர்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஏன் நம்ம காப்பர் வந்து யூஸ் பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா because copper is a good conductor of electricity. Electricity என்ன பண்ணும் ரொம்ப ஃபாஸ்டா வந்து கண்டக்ட் பண்ணும். ஓகேவா? அது for that அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கறனால என்ன பண்றாங்க காப்பர் வயர்ஸ் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அலுமினியம் வயர்ஸ். ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து நம்ம வீட்டுக்கு கனெக்ஷன் வரும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு அலுமினியம் வயர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அங்கேயே அலுமினியம் வயர் யூஸ் பண்றாங்க, இங்கே காப்பர் வயர் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அலுமினியம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. when compared to the copper அலுமினியம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஓகேங்களா? அதனால தான் பாத்தீங்கன்னா நம்ம வீட் பர்பஸ்க்காக காப்பர் வயர் யூஸ் பண்றோம். அதே அலுமினியம் வயர் பாத்தீங்கன்னா காஸ்ட்லி, ஆனா அங்க என்ன இருக்காது, அங்க வந்து எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி லாஸும் இருக்காது. ஓகேங்களா? அதனால அங்க வந்து அலுமினியம் வயர் நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க கண்டக்டிவிட்டி. Metals are good conductors of heat and electricity. Silver and copper are very good conductors of electricity. However, bismuth and tungsten are the poor conductors. ஓகேவா? metals நார்மலா எல்லா மெட்டல்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா they are good conductor heat and electricity. heat and electricity என்ன பண்ணும், ரொம்ப ஃபாஸ்டா கண்டக்ட் பண்ணும். அதனால நம்மலாம் குக்கிங்காக என்ன பண்ணுவோம், வெசல்ஸ் அலுமினியம் வெசல், சில்வர் வெசல் நம்ம வீட்ல யூஸ் பண்றோமா? ஏன் அலுமினியம் சில்வர் வெசல் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தா because they are good conductors. ஓகேவா? ஹீட் நல்லா சீக்கிரமா கண்டக்ட் பண்ணும். அதனால தான் என்ன ஆகும், அது உள்ள இருக்கிற ஃபுட் எல்லாம் சீக்கிரம் என்ன ஆகும், பாயில் ஆகும். ஓகேங்களா? அந்த ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்றதுனால தான் அந்த வெசல்ல இருக்கிற ஃபுட் வந்து என்ன ஆகுது, சீக்கிரமா பாயில் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பட் ஆனா இங்க ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் கொடுத்திருக்காங்க. பிஸ்மித் டங்ஸ்டன் இது ரெண்டுமே வந்து மெட்டல் தான். ஓகேவா? பட் இந்த ரெண்டு மெட்டலும் என்ன பண்ணணும் பார்த்தா ரொம்ப கம்மியான ஹீட் எலக்ட்ரிசிட்டி தான் கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க sonorous. On being hit, metals produce a typical sound. Hence, they are said to be sonorous. This property is being made used in making temple bells. ஓகேவா? இப்போ எல்லா மெட்டலுமே நார்மலா நம்ம வீட்ல இருக்கிற டம்ளர் எடுத்துக்கோங்களேன், சில்வர் டம்ளர் ஆர் அலுமினியம் டம்ளர் ஏதாச்சும் டம்ளர் எடுத்து கீழே போட்டீங்கன்னா என்ன ஆகுது, சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதா? அதே மாதிரி தான் எல்லா மெட்டலுமே என்ன பண்ணுது, இட் ப்ரொடியூஸ் சவுண்ட். ஓகேவா? அதனால வந்து பாத்தீங்கன்னா டெம்பிள் பெல்ல வந்து ஏதாவது செஞ்சிருப்பாங்க, அது வந்து மெட்டலால தான் செஞ்சிருப்பாங்க. ஓகேவா? மெட்டல் தான் என்ன பண்ணும், சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க இது வந்து physical properties of metal வந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து நான் மெட்டல். ஓகேவா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நான் மெட்டல். Now we are going to see the physical properties of non-metals. First physical state of non-metals. ஓகேவா? மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எப்படி இருக்கும், மோஸ்ட்லி சாலிட் ஸ்டேட்ல மட்டும் தான் எக்ஸிட் ஆகும். சாலிட் ஸ்டேட்ல மட்டும் தான் இருக்கும். ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் பார்த்தோமா, எக்ஸெப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மெர்க்குரி. ஓகேவா? மெர்க்குரி வந்து Hg வந்து மெர்க்குரியோட சிம்பிள். ஓகேவா? இந்த மெர்க்குரி மட்டும் என்ன ஆகும் பார்த்தா ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விடா சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? ஆனா ரிமைனிங் எல்லா மெட்டல்ஸ்மே இட் எக்ஸிட் ஒன்லி இன் சாலிட் ஸ்டேட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க நான் மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து எலிமெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி பிசிக்கல் ஸ்டேட்ல இட் மே பி சாலிட் லிக்விட் கேஸ் இந்த மூணு ஸ்டேட்லயுமே என்ன இருக்கும், எக்ஸிட் ஆயிருக்கும். ஓகேங்களா? நான் மெட்டல்ஸ் elements that generally do not shine, neither too hard or nor too soft are non-metals. Non-metals வந்து பாத்தீங்கன்னா
ஷைன் ஆகாது, ஹார்டாவும் இருக்காது, சாஃப்டாவும் இருக்காது. ஓகேங்களா, அதுதான் வந்து நான் மெட்டல்ஸ். ஆல் கேசஸ் ஆர் நான் மெட்டல்ஸ். ஓகேவா, எல்லா கேசஸுமே என்னது நான் மெட்டல்ஸ் சொல்றாங்க. சம் ஆஃப் த நான் மெட்டல்ஸ் ஆர் சல்ஃபர், காப்பர், ஆக்சிஜன், இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் ஸ்டேட். பிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னா அது வந்து சாலிடா இருக்குமா, லிக்விடா இருக்குமா, கேஸா இருக்குமா, அதான் வந்து பிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நான் மெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட பிசிக்கல் ஸ்டேட் வந்து சாலிடாவும் இருக்கும், லிக்விடாவும் இருக்கும், கேஸாவும் இருக்கும். ஓகேங்களா, நான் மெட்டல்ஸ் occurs as solid, liquid or gases at normal temperature. For example, பாருங்க, லிக்விட்லயும் இருக்கும், சாலிட்லயும் இருக்கும், கேஸ்லயும் இருக்கும். இந்த மூணுமே, இந்த மூணு ஸ்டேட்லயுமே யார் இருப்பாங்க, நான் மெட்டல்ஸ் occur ஆகும். ஓகேங்களா, சல்ஃபர், பாஸ்பரஸ் occur in solid state. ஓகேவா, சல்ஃபரும் பாஸ்பரஸும் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, சாலிட் ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்றாங்க. while bromine வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். அப்புறம் நாம பிரீத் பண்ற ஏர், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹீலியம், நியான், கிரிப்டான், xenon, இது எல்லாமே பாத்தீங்கன்னா கேஸஸ். ஓகேவா, கேஸஸ் எப்பவுமே எந்த ஸ்டேட்ல தான் இருக்கும், இட் இஸ் இன் gaseous ஸ்டேட்ல தான் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஹார்ட்னஸ். ஓகேங்களா, இப்போ கேஸ் ஹார்டா இருக்குமா, இல்ல, கண்டிப்பா கேஸ் என்ன இருக்கு, ஹார்டா இருக்காது, அது ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஐ மீன் லிக்விடும் வந்து கண்டிப்பா ஹார்டா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகேவா, சாலிட் வந்து மேபி 1 or 2 மெட்டல் வந்து என்ன இருக்கும், சாலிடா இருக்கும். ஓகேவா, சோ ரிமைனிங் எல்லா நான் மெட்டல்ஸ்மே எப்படி இருக்கும், இட் இஸ் சாஃப்ட். ஓகேவா, நான் மெட்டல்ஸ் ஆர் ஜெனரலி நாட் ஹார்ட் எக்ஸெப்ட் டைமண்ட், a form of carbon. இங்க பாருங்க, நான் மெட்டல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், ஹார்டா இருக்காது, சாஃப்டா தான் இருக்கும். ஓகேவா, இட் இஸ் a very ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஆனா எக்ஸெப்ஷன் பாத்தீங்கன்னா டைமண்ட் இருக்குறதுல this is a hardest element. ஓகேவா, டைமண்ட் தான் இருக்குறதுல வந்து hardest element. இந்த டைமண்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் மேக் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஹார்ட் திங்ஸ் வந்து கட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரைனைட் ஸ்டோன்லாம் கட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த கட்டிங் பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைமண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஏன் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்கன்னா, பிகாஸ் அந்த ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸை கட் பண்றதுக்கு டைமண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா, அந்த ராக்கை கம்பேர் பண்ணும்போது டைமண்ட் வந்து ரொம்ப ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹார்டான சப்ஸ்டன்ஸை கட் பண்றதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், டைமண்டை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க லஸ்டர். non-metals have a dull appearance. non-metals வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எப்படி இருக்கும், dull appearance-ஆ தான் இருக்கும். ஓகேவா, ஆனா ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்காங்க, graphite and iodine. ஓகேவா, I means iodine. இந்த ரெண்டு எலிமெண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா இது வந்து ஷைனிங்கா இருக்கும். ஓகேவா, கிராஃபைட்டும் அயோடின் மட்டும் எப்படி இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். ஓகேவா, மத்த எல்லா நான் மெட்டல்ஸ்மே டல் அப்பியரன்ஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க டென்சிட்டி. non-metals are generally soft and have low densities. The exception, there is a diamond which is the hardest naturally occurring substance. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாருங்க solid liquid gas ன்னு சொல்லிருக்கேன். இப்போ solid வந்து எப்பவுமே டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி. ஓகேவா, இப்போ லிக்விட் டென்சிட்டி கம்மியா இருக்கும், கேஸ்க்கும் கம்மியா இருக்கும். ஓகேவா, சாலிட் டென்சிட்டி வந்து நார்மலா வந்து அதிகமா தான் இருக்கும். பட் இந்த நான் மெட்டல்ஸ் நம்ம படிக்கும் போது இந்த சாலிட் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எப்படி தான் இருக்கும், இட் இஸ் லோ டென்சிட்டியா தான் இருக்கு. ஓகேவா, ஆனா எக்ஸெப்ஷன் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்காங்க, டைமண்ட். ஏன் நான் டைமண்ட் சொன்னேன், பிகாஸ் டைமண்ட் இஸ் ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா ஏற்கனவே. ஸோ இது ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா, டைமண்ட் வந்து ரொம்ப ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ இட் ஹஸ் டென்சிட்டி ஹஸ் ஹை டென்சிட்டி. டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி வந்து ஹை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். non-metals have low melting and boiling point. However, carbon, silicon, boron are the exceptions. ஓகேவா, இங்க வந்து பாருங்க கார்பன், போரான் அண்ட் சிலிகான். ஓகேவா, மெல்டிங் பாயிண்ட் ஐ மீன் மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து நார்மல்ஸ் வந்து ரொம்ப லோவா தான் இருக்கும். ஏன் லோவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் லிக்விடுக்கு கேஸ்க்கெல்லாம் எப்படி இருக்கும், நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணாலே என்ன ஆயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் நம்ம 100 நார்மலா 100 டிகிரி செல்சியஸ்லயே நம்ம ஹீட் பண்ணா என்ன ஆயிடும், அது வந்து பாயில் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க கேஸ் வந்து லிக்விடே 100 டிகிரி செல்சியஸ், அப்ப கேஸ் வந்து இதோட கம்மியான டிகிரி செல்சியஸ்ல என்ன ஆயிடும், பர்ன் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா,
ஆனா இங்க ஒரே ஒரு மூணு எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்காங்க, கார்பன், போரான், சிலிக்கான். ஓகேவா? இந்த மூணு மெட்டலுக்கு மட்டும், இந்த மூணு எலமெண்ட்டுக்கு மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க, இட் ஹாஸ் ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க tungsten strength. ஓகேவா? இந்த tungsten strength, non-metals do not have tungsten strength. However, carbon fiber is a tungsten as steel. ஓகேவா? tungsten strength அப்படின்னா என்னன்னா எவ்வளவு அடிச்சாலும் என்ன பண்ணணும், தாங்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வீட்டுல வெசல் இருக்கா, இப்போ வெசல் நம்ம தெரியாம கீழே விழுந்துச்சு அப்படின்னு அதெல்லாம் உடைஞ்சிடுதா, அப்போ அந்த விழுற ஃபோர்ஸுக்கு அது என்ன ஆயிடும், பிரேக் ஆயிருக்கணும். பட் ஆனா என்ன ஆகல, பிரேக் ஆகல. அப்போ அவ்வளவு ஃபோர்ஸ் அது என்ன பண்ணுது, வித் ஸ்டாண்ட் பண்ணுது. ஓகேவா? அவ்வளவு ஸ்ட்ரென்த் என்ன பண்ணுது, வித் ஸ்டாண்ட் பண்ணுது. அப்போ எவ்வளவு அடிச்சாலும் தாங்கலாம் அப்படின்னு ஒரு வேர்ட் சொன்னா. சோ இந்த நான் மெட்டல்ஸை நீங்க வந்து என்ன பண்ணீங்க, பீட் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன ஆயிடும், பிரேக் ஆயிடும். ஓகேவா? சோ மெட்டல்ஸ் வந்து என்ன ஆகாது, பிரேக் ஆகாது. பட் டங்ஸ்டன் ஸ்ட்ரென்த் வந்து நான் மெட்டல்ஸ்க்கு என்னது இல்ல. ஓகேவா? அதை நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா இட் வில் broke ஆயிடும். ஓகேங்களா? ஆனா மெட்டல் வந்து என்ன ஆகாது, அப்படி ஈஸியா வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, பிரேக் பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க malleability. Non-metals are non-malleable if armed. They form a powdery mass. Actually, non-metals in solid state are brittle in nature. ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா malleability அப்படின்னா என்ன, அது நம்ம it is a non-malleable. ஓகேங்களா? ஏன் இது non-malleable அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம மெட்டல்ஸ் வந்து பாருங்க, மெட்டல்ஸ் நம்ம மெல்ட் பண்ணி ஒரு தின் ஷீட்டா வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் malleable அப்படின்னு நான் சொல்றேன் இன்னைக்கு. இங்க பாருங்க, ஆனா இங்க நான் மெட்டல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் மெட்டல்ஸ் வந்து நான் malleable. ஏன்னா அதை நீங்க வந்து ஹார்ம்டுனா சுத்தியால வச்சு நீங்க அடிச்சீங்க அப்படின்னா அது எப்படி ஆயிடும், பவுடர் ஃபார்முக்கு வந்துடும். ஓகேவா? அது நம்ம ஃபிளாட் ஷீட்டை என்ன பண்ண முடியாது, மேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது லிக்விடுக்கும் கேஸ்க்கும். ஓகேவா? அப்புறம் சாலிட், சில சாலிட்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்ல தான் இருக்கும் ஆர் பிரிட்டில் இன் நேச்சர். ஓகேவா? சாலிட் ஸ்டேட்ல வந்து ஹார்டா தான் இருக்கும், ஆனா என்னது ஈஸியா உடைஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ், நம்ம வீட்ல கிளாஸ் டம்ளர் இருக்கா, கிளாஸ் டம்ளர் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், ஆனா நம்ம கீழே போட்டோனே என்ன ஆயிடும், அது உடைஞ்சு தூள் தூளா போயிடுதா. ஸோ திஸ் இஸ் an example for non metals. ஓகேவா? இது வந்து கிளாஸ் வந்து சாலிட் தான்பா, பட் அது என்ன ஆகுது, நம்ம கீழே போட்டோடனே அந்த ஃபோர்ஸ்க்கு அது தாகாம என்ன ஆயிடுது, broke ஆயிடுதா. அதான் நான் மெட்டல்ஸ் ஆர் நான் malleable அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் ductility வந்து பாருங்க, நான் மெட்டல்ஸ் ஆர் ductile. கார்பன் ஃபைபர் இஸ் ஹைலி ductile. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ductility அப்படின்னு நாம இங்க படிச்சோமா, அப்படின்னா என்ன, நம்ம என்ன பண்ணணும், மெட்டல்ஸை வந்து மெல்ட் பண்ணி அது ஒயர் மாதிரி நம்ம கொண்டு வந்தோம்னா அந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் ductility அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் மெட்டல்ஸ் ஆர் நாட் ductility, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்காது. ஓகேவா? ஆனா இந்த எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்காங்க, கார்பன் ஃபைபர், ஐ மீன் கார்பனால செஞ்ச வந்து ஒரு ஒயர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா? கண்டக்டிவிட்டி, நான் மெட்டல்ஸ் ஆர் ஜெனரலி பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. கிராஃபைட் a form of carbon is an exception. ஓகேவா? இங்க பாருங்க, நம்ம மெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா they are good conductors அப்படின்னு சொல்லலாம், ஆனா நான் மெட்டல்ஸ் ஆர் bad conductors of heat. எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணாது, எலக்ட்ரிசிட்டி ஐ மீன் ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணும், பட் இட் இஸ் a bad எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணாது. ஓகேங்களா? they are poor conductors of electricity. and then இங்க எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்காங்க கிராஃபைட். ஓகேவா? இந்த கிராஃபைட் எலிமெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் a good conductor of electricity. இதுக்குள்ளே ஒரே ஒரு நான் மெட்டல் இட் இஸ் a conductor. ஓகேவா? எந்த நான் மெட்டலுமே எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது, பட் இந்த கிராஃபைட் என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஃபோன் பேட்டரி இருக்கா, அந்த பேட்டரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராஃபைட் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த பேட்டரிக்குள்ளார ஐ மீன் பிளாக் கலர்ல ஒரு பவுடர் மாதிரி இருக்குமா, நீங்க வந்து உடைச்செல்லாம் பார்க்காதீங்க. நம்மளுடைய மொபைல் பேட்டரியில வந்து பாத்தீங்கன்னா அது உள்ள வந்து எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம போற சார்ஜை வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுமா, ஸோ அந்த கண்டக்டிங் பர்பஸ்க்காக அங்கே வந்து கிராஃபைட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் கிராஃபைட் யூஸ் பண்றாங்கன்னா இது வந்து எலக்ட்ரிசிட்டியை கொஞ்சம் ஸ்பீடா மற்ற எலமெண்ட்ஸ் மற்ற
மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது கிராஃபைட் என்ன பண்ணுது, ரொம்ப சீக்கிரமா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஓகேவா, நம்ம மொபைல் எப்படி ஃபாஸ்டா சார்ஜ் ஆகணும்ல, அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்காக என்ன பண்றாங்க, இந்த கிராஃபைட் வந்து மொபைல் பேட்டரியில யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, இது ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் தான், இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் மெட்டல்ல இருக்கிற ஒரு எலமெண்ட் கிராஃபைட் இஸ் a good conductor of electricity. ஓகேங்களா, நெக்ஸ்ட் sonorous non-metals does not produce sound when heat. இப்போ வந்து பார்த்தா மெட்டல்ஸ் நம்ம வீட்டில் பாத்திரம் இருக்கா, அந்த பாத்திரத்தை வந்து கீழே போடுங்களேன், அது வந்து சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே ஒரு பிளாஸ்டிக்கை வந்து கீழே போடுங்க சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுமா? மெட்டல்ஸை காட்டிலும் சவுண்ட் என்ன பண்ணும், ரொம்ப கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ அதனால் நான் மெட்டல்ஸ் ஆர் நான் சோனரஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் physical properties of metal and non metals. ஓகேங்களா, இதை நீங்க ஒரு முறை அப்படியே ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி நிறைய 1 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, உள்ளார நெக்ஸ்ட் வந்து பாருங்க, the comparative study of metals and non metals. சில physical properties வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும், மெட்டல்ஸ் வந்து அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கம்பேரிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்ல, இந்த ப்ராப்பர்ட்டிஸை அப்படியே கம்பேரிஷனாக ஒரு டேபிள்ல சிம்பிளா உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பாருங்க. ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஸ்டேட் அட் ரூம் டெம்பரேச்சர். மெட்டல்ஸ் வந்து நார்மலா எப்படி இருக்கும், பிசிக்கல் ரூம் டெம்பரேச்சர்ல சாலிடா தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் யாரு, மெர்க்குரி மட்டும் ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விடா ஆயிடும். ஓகேங்களா, அதுதான் அகேஷனலி லிக்விட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கான மீனிங் வந்து இந்த மெர்க்குரி மட்டும் தான் என்ன ஆகும், ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விடா சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நான் மெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், சாலிடா இருக்கும், லிக்விட் அண்ட் கேஸ். இந்த 3 ஸ்டேட்லயுமே நான் மெட்டல்ஸ் வந்து எக்ஸிட் ஆகும். பட் மெட்டல்ஸ் வந்து இட் எக்ஸிட் ஒன்லி இன் சாலிட் ஸ்டேட். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்க, மேலியபிலிட்டி. மேலியபிலிட்டி வந்து பார்த்தா மெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அதை என்ன பண்ண முடியும், அது மேலியபிளா இருக்கும். ஸோ இட் இஸ் அ குட். நான் மெட்டல்ஸ் வந்து பாருங்க புவர், யூஸ்வலி சாஃப்ட் அண்ட் பிரிட்டில். ஓகேங்களா, நான் மெட்டல்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால மேலியபிள் ஸ்டேட்க்கு கொண்டு வர, ஐ மீன் தின் ஷீட் ஆஃப் மேலியபிள் அப்படின்னா தின் ஷீட்டா ஃபார்ம் பண்ணும். மெட்டல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த எலமெண்ட்டை மெல்ட் பண்ணி ஒரு தின் ஷீட்டா ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, மெட்டலை வந்து நீங்க தின் ஷீட்டா ஃபார்ம் பண்ணலாம், ஆனா நான் மெட்டல் என்ன பண்ண முடியாது, நீங்க தின் ஷீட்டா ஃபார்ம் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் இன் சாலிட்ஸ்லாம் நீங்க ஹேமர் வச்சு அடிச்சீங்கன்னா அது என்ன ஆகும், பவுடர் ஃபார்ம்ல மாறிடும். இப்போ பவுடர் ஃபார்ம்ல மாறந்தா நீங்க தின் ஷீட்டா ஃபார்ம் பண்ண முடியுமா? ஸோ அது வந்து இம்பாசிபிள். ஓகேங்களா, அதுதான் புவர், யூஸ்வலி சாஃப்ட் அண்ட் பிரிட்டில். ஏன் அது நம்மளால மேலியபிளா கொண்டு வர முடியாதுன்னா, ஏன்னா அது சாஃப்டா இருக்கும், அதே மாதிரி அது உடையிற தன்மையும் அதுக்கு இருக்கும். யாருக்கு, நான் மெட்டல்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, டியூக்ளிட்டி. மெட்டல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a good, ஐ மீன் வயர். டியூக்ளிட்டி அப்படின்னா என்னது, வயர். நம்ம மெட்டலை வந்து மெல்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், வயர் ஷேப்புக்கு கொண்டு வரலாம், அந்த வயர் ஷேப் கொண்டு வரலாம். பட் நான் மெட்டல்னா என்ன பண்ண முடியாது, மெல்ட் பண்ணி அந்த வயர் ஷேப்புக்கு நம்மளால கொண்டு வர முடியாது. புவர், யூஸ்வலி சாஃப்ட் அண்ட் பிரிட்டில். ஏன் கொண்டு வர முடியாதுன்னா சேம் ரீசன், அது வந்து சாஃப்டா இருக்கும், அதே மாதிரி என்ன ஆகும், அது வந்து சீக்கிரமா பிரேக் ஆயிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட். மெட்டல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹை மெல்டிங் பாயிண்ட், ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். பட் நான் மெட்டல்ஸ்க்கு லோ மெல்டிங் பாயிண்ட், லோ பாயிலிங் பாயிண்ட் வந்து இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி. மெட்டல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இட் ஹஸ் ஹை டென்சிட்டி, வந்து ரொம்ப ஹையா இருக்கும். நான் மெட்டல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டென்சிட்டி ரொம்ப லோவா இருக்கும். ஓகேங்களா, கண்டக்டிவிட்டி, thermal and electrical. இங்க thermal ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. thermal which is nothing but heat. ஓகேங்களா, thermal அப்படின்னா என்னது, heat and electrical, I mean conductivity. heat and electricity எப்படி கனெக்ட் பண்ணனும் பாத்தீங்கன்னா, மெட்டல் வந்து என்ன பண்ணும், heat and electricity, it is a good conductors of heat and electricity. But non metals are bad conductors of, or poor conductors of heat and electricity. ஆனா exception, ஒரே ஒரு exception case என்னது, graphite வந்து நான் மெட்டல் தான், பட் இட் இஸ் a good conductor of electricity வந்து சீக்கிரமா கண்டக்ட் பண்ணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க,